நாம் இன்பமடைவதும் என்ற இந்த தலைப்பில் ஒரு சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நிஅமத் என்பது இந்த உலகத்தில் மனிதன் நன்மைகள் என்று சொல்லப்பட்ட அல்லாஹுவினுடைய அந்த அருள்களை அனுபவிக்கின்ற ஒவ்வொன்றை நாங்கள் நிஅமத் என்று சொல்லலாம். அல்லாஹ் அவனுடைய திருநாமங்களில் சில பெயர்களை தனக்கென்று அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதிலே வஹாப், ரஸாக், அல் முஹ்சின், முன்இம் இவைகள் ஒவ்வொன்றும் அல்லாஹ் அருள் செய்யக்கூடியவன், நிஅமத்துகளை வழங்கக்கூடியவன் என்கின்ற கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய திருநாமங்களாகும். எனவே இறைவனுடைய நிஅமத்துகள் இந்த பூமியில் எண்ணிலடங்காத அடிப்படையில் இருக்கின்றன. அதைத்தான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே அந்த நிஅமத்துகளை நீங்கள் எண்ணி கணக்கெடுக்க முற்பட்டால் அவற்றை உங்களால் எண்ணி முடிக்க முடியாது, அவற்றில் நீங்கள் தோல்வி அடைந்து விடுவீர்கள் என்பதை அந்த வசனத்தினூடாக அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே பல இடங்களிலே அவனுடைய நிஅமத்து தொடர்பாக நமக்கு சொல்லுகிறான். ஃபகுலு மிம்மா ரஸககுமுல்லாஹு ஹலாலன் தய்யிபா, அல்லாஹ் உங்களுக்கு அளித்த ரிஸ்கிலே இருந்து ஹலாலாகவும் தூய்மையானதாகவும் உள்ளதை நீங்கள் சாப்பிடுங்கள். வஷ்குரு நிஅமத்தல்லாஹி இன் குன்தும் ஈயாஹு தஅபுதூன், அவனை மாத்திரம் வணங்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் அவனுடைய அருள்களுக்காக, நிஅமத்துகளுக்காக நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் இந்த நிஅமத்தோடு ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒழுக்கத்தை இந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இதிலே முக்கியமான 7 விஷயங்கள், அல்லாஹ்வுடைய நிஅமத்தோடு தொடர்பான விஷயங்கள் உள்ளன. அவற்றை நாம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகின்ற போது இறைவனுடைய அருளை நாங்கள் சரியாக பேணியவர்களாக மாறலாம். அதிலே முதலாவது, அல்லாஹ்வினுடைய நிஅமத்தை நமது உள்ளத்தால் அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமது உள்ளமும் நமது நாவுகளும் அந்த நிஅமத்து குறித்து இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நமது உள்ளத்தாலும் நன்றி செலுத்த வேண்டும், நாவுகளாலும் நாம் நன்றியை செலுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அல்லாஹ்வுடைய அந்த நிஅமத்துகளை அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய வழிகளில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு நாம் மாறு செய்யக்கூடிய விஷயங்களில் அந்த நிஅமத்துகளை நாங்கள் ஒருபோதும் செய்துவிடக்கூடாது. எனவே ஒருத்தருக்கு அல்லாஹ் பண வசதி வழங்கி இருக்கிறான், செல்வ செழிப்போடு வாழ்வதற்கான வசதிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் என்றால் அவர் அவற்றை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்தல், அல்லாஹ்வுக்காக அவற்றை ஈர்ந்து கொடுத்தல் போன்ற நல்ல விடயங்களிலே அந்த பொருளாதாரத்தை அவர் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது நாம் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய ஷுக்குராக அமைகிறது. மூன்றாவதாக, அந்த நிஅமத்துகளை கடைசி வரைக்கும் எங்களோடு இருக்கக்கூடிய வகையில் அவற்றை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நிஅமத்தை பாதுகாக்கக்கூடிய வழிகளில் மிக பிரதானமான வழிதான் அந்த நிஅமத்துகளை நாங்கள் இஸ்ராஃப் என்று சொல்லக்கூடிய வீண் விரயமாக அவற்றை நாங்கள் ஆக்கிவிடக்கூடாது. நமது பொருள் வளங்களிலே வீண் விரயம் ஏற்படுகின்ற நேரத்தில் அது பரக்கத்தின் வாசல்களை அடைத்துவிடும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தந்த அருளிலே அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி,
நமது வாழ்க்கையில் நாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளுடைய நேரங்களில் நாம் செய்கின்ற விரயங்களாக இருந்தாலும் சரிதான், அதில் நாங்கள் ஒரு நேர்மையற்ற அடிப்படையில் விரயம் செய்கின்ற நேரத்தில் அது அந்த நிஅமத் எங்களை விட்டும் பறிக்கப்படுவதற்கு அது ஒரு காரணியாக அமைந்துவிடும். எனவேதான் நிஅமத் அவற்றை நாங்கள் வீண்விரயமான அடிப்படையில் ஒரு போதும் பயன்படுத்திவிடக் கூடாது. சில நேரங்களில் திருமணங்கள், ஏனைய வைபவங்கள், அல்லது நமது வீடுகளுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள், அவங்களுடைய தேவைகள் போக மேலதிகமாக விரயமாக அதிகமான உணவுகளை நாங்கள் வாங்கி வைப்பதுண்டு. சில நேரம் வரக்கூடியவங்க எங்களை பிழையாக நினைக்கலாம் என்ற அடிப்படையில் அவர்களுடைய தேவைகளை தாண்டி அதிகமாக அந்த உணவுகளை படைத்து வைப்பார்கள். பிறகு அவர்கள் சென்று விட்ட பின்னால் அந்த உணவுகள் மேல்மிச்சமான உணவாக தங்கக்கூடிய நிலைமை உருவாகிறது. அப்ப இவைகளெல்லாம் ஒரு வேஸ்டான இஸ்ராஃபான விஷயங்களாக மாறுகிறது. அதே போன்றுதான் திருமண வீடுகளில் நீங்க பாருங்க, நிறைய உணவு பண்டங்கள் என்ன செய்யும், குப்பைகளிலே அரைக்கரைவாசி செல்லக்கூடிய நிலைமைகள் இருக்கிறது. எனவே இந்த இஸ்ராப் என்ற இந்த வீண்விரயத்தின் விளைவு அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய பரக்கத்தின் வாசல்களை மூடி விடுவான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது, நீங்கள் சாப்பிடுங்க, பருகுங்க, வலா துஸ்ரிஃபு, நீங்க வீண்விரயம் செய்யாதீங்க. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண்விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிப்பது இல்லை. அல்லாஹ்வினுடைய அன்பும் பாசமும் இழந்தவர்களாக அவர்கள் மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே இறைவனுக்கு நாம் சுக்ரு செய்யக்கூடிய வடிவங்களில் ஒன்று அல்லாஹ் தந்த அந்த நிஅமத்தை நல்வழியில் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நான்காவதாக, நமக்கு அல்லாஹ் சந்திக்க நிஅமத்தை வச்சு நமது மனது அவற்றை பொருந்தி கொள்ள வேண்டும். சில நேரங்கள் நாம் எங்களை விட மேலதிகமாக அருள் கொடுக்கப்பட்டவர்களை பார்த்து இறைவனை பிழையாக நாம் சிந்திப்பதுண்டு. இஸ்லாம் சொல்லக்கூடிய முக்கியமான அழகிய ஒரு உளவியல் தத்துவமாக, உங்களுக்கு கீழே உள்ளவரை பார்த்து நீங்கள் திருப்தி அடைந்து கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது. இப்போ ஒரு வீடு கட்டி இருக்கக்கூடியவன் ஒரு அப்சியார் வீடு கட்டினதை பார்த்து தன்னுடைய மனதிலே அது ஒரு பெரிய குறையாக நினைக்க கூடாது. வீடு இல்லாமல் ஒரு செத்தை குடிசையில் வாழக்கூடியவனை பார்த்து நாம ஒரு நல்ல வீட்டிலே இருக்கிறோம் என்று மனதை திடப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அப்ப அதனால அல்லாஹ் நமக்கு தந்த நிஅமத்தை வச்சு அந்த நிஅமத்தினூடாக நமக்கு கீழே உள்ளவரை பார்த்து அல்லாஹ் எனக்கு இவ்வளவு நிஅமத்து தந்திருக்கிறானே என்று நாம் என்ன செய்ய வேண்டும், அவற்றை ஒரு நல்ல அடிப்படையில் அணுக வேண்டும். சில வரலாற்று தகவல்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே இருக்கின்றன. ஒரு மனிதர், அவருடைய 2 கைகளும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கு 2 கால்களும் இல்லை, அவருடைய நாவால் அவர் பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒருத்தர். ஆனால் அவர் எப்பொழுதும் நாவால் பேசக்கூடியவர், கண் பார்வை அற்றவர். அவர் எப்பொழுதும் அல்லாஹும்ம ஆஃபானி, அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை தந்தான், அதற்காக அல்லாஹ்வை நான் புகழ்கிறேன் என்று புகழ்ந்து கொண்டே இருப்பார். அல்லாஹ் படைத்த படைப்புகளில் அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறான், கௌரவப்படுத்தி இருக்கிறான் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருப்பார். இப்ப உண்மையாக பாருங்க, 2 கரங்களும் இல்லை, 2 கால்களும் இல்லை, கண் பார்வையும் இல்லை. ஆனா அவர் துஆ கேட்கக்குள்ள அல்லாஹும்ம அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி, எனக்கு ஆரோக்கியத்தை தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொல்லுவார். எப்படி இது முடியும், எப்படி சாத்தியம்? அவர்கிட்ட கேட்ட நேரத்தை அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் அல்லாஹுவை புகழக்கூடிய நாவை ஒரு மிக பெரும் நிஅமத்தாக அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், அவனை பயப்பட்டு வாழக்கூடிய உள்ளத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். இது அல்லாஹ் தந்த மிகப்பெரிய நிஅமத்து தானே. அதனால் இதை நான் ஒரு உயர்ந்த நிஅமத்தாக நினைத்துத்தான் அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று அந்த சகோதரர் குறிப்பிடுகிறார். அப்ப உண்மையில் இதுதான் ஒரு அல்லாஹ்வை சரியாக புரிந்த மனிதன் அவனுடைய நிஅமத்தை எப்படி அணுக வேண்டும் என்பதற்கான
ஒரு அழகிய மெகானிசமாக இந்த விஷயம் இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதே போன்று நிறைய வரலாற்று சம்பவங்கள் உள்ளன. ஒருத்தர் ஒரு அறிஞரிடத்திலே தன்னுடைய வறுமை தொடர்பான ஒரு முறைப்பாடு செய்கிறார். எனக்கு அது இல்லை, இது இல்லை, ஊடு இல்லை, தொழில் இல்லை, இப்படியான வறுமை தொடர்பான முறைப்பாட்டை செய்கிறார். உடனே அந்த அறிஞரை பார்த்து கேட்கிறார், உண்ட 2 கைகளையும் எனக்கு வெட்டித்தா, 2 கால்களையும் தா, உண்ட கண்ணென்ன செய், அந்த 2ஐயும் புடுங்கி என்ன செய், எனக்கிட்ட ஒப்பட, நீ கேட்கிற பணத்தை நான் தருகிறேன் என்று சொன்னார். உடனே அந்த மனிதர் அது எப்படி முடியாது என்று சொன்னார். நீ எவ்வளவு பணம் தந்தாலும் நீ சொன்ன இந்த விடயத்துக்கு என்னால் சம்மதிக்க முடியாது என்று சொன்னார். அப்ப அந்த அறிஞர் சொன்னார், நீ உலகத்திலே எதிர்பார்க்கின்ற பணம், அதை விட உன்னுடைய கற்பனையை தாண்டி உனக்கு கிடைக்கின்ற பணங்களை விட உனது கரங்கள், அல்லாஹ் தந்த கால், இந்த பார்வை எவ்வளவு பெரிய நிஅமத் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் அப்படி சொன்னேன் என்று சொல்கிறார். இதை கேட்டவுடன் அவர் என்ன செய்கிறார், மிச்சம் வெக்கித்து தலைகுனிந்து, நாம தன்னுடைய வறுமை தொடர்பாக நமக்கு அல்லாஹ் ஒன்றும் தரவில்லையே என்று அல்லாஹ்வில்லா நாம குறை தேடினோம் என்று அவரே தன்னை வெட்கித்து தலைகுனிந்து சென்றார் என்பதை அந்த வரலாற்றை நாங்கள் பார்க்க முடிகிறது. அதனால் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அருள்களில் அவனிடத்தில் உள்ளவற்றை கொண்டு அவன் திருப்தி அடைய வேண்டும். இதுதான் மார்க்க நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். அதே போன்றுதான் நமக்கு கீழே உள்ளவர்களை பார்த்து நாங்கள் திருப்தி நிலையை அடைந்து கொள்ள வேண்டும். இதே போன்றுதான் அல்லாஹ் தந்த நிஅமத்துகள், குறிப்பாக உடல் பாகங்கள், இவைகளை அல்லாஹ் விரும்பிய வழிகளில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கண்கள் விலை மதிப்பற்ற அல்லாஹ்வுடைய நிஅமத். இத அல்லாஹ் விரும்புகிற அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும், அந்த கண்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நல்லவற்றை பார்த்தல், நல்ல விஷயங்களுக்காக நமது நேரங்களை அந்த கண்களுடைய பார்வையின் ஊடாக நாம் செலுத்த வேண்டும். பாவமான காரியங்களை என்ன செய்ய கொண்டு நாம் கண்களால் பார்த்து அவற்றை கொண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைந்து விடக்கூடாது. எனவே அல்லாஹ் தந்த இந்த கண்ணை கொண்டு நல்லத்தை பார்க்கணும். அல்லாஹ்வுடைய ஆயத்துகள், அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள், அவனுடைய படைப்பினங்கள், இவற்றை பார்த்து அல்லாஹ்வுடைய மகத்துவத்தையும் அவனுடைய மேன்மையையும் புகழக்கூடிய அடிப்படையில் அந்த கண்கள் இந்த அடிப்படையில் தொழிற்பட வேண்டும். அதே போன்று நாவு அல்லாஹ் தந்த மிகப்பெரிய கிஃப்ட். அது இதை வச்சு என்ன செய்யணும், திக்ருல்லாஹ், நாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்கத்தை வெள்ளிய தர்மம் செய்வதை விட அல்லாஹ்வை நாவினால் புகழுதல் என்பது மிகப்பெரிய நன்மை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப அந்த அடிப்படையில் நமது உடல் உறுப்புகளை இறைவனுக்கு நாங்கள் இந்த அடிப்படையில் நன்றி செலுத்தக்கூடிய வகையில் என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதே போன்றுதான் நமது நாவுகளில் எப்பொழுதும் அல்லாஹ் நமக்கு வழங்கிய நிஅமத்து தொடர்பாக அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்ற இந்த வார்த்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் சுவாசிக்கின்ற ஒவ்வொரு சுவாசமும் அல்லாஹ் நமக்கு தந்த மிக பெரும் நிஅமத்தாகும். இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தியில நமக்கு சொல்றாங்க, மக்கள் 2 நிஅமத்தான விஷயங்கள்ல ரொம்ப பொடுபோக்குத்தனமாக இருக்கிறார்கள். அதுல ஒன்று ஆரோக்கியம், 2வது ஓய்வு நேரம். இப்ப ஆரோக்கியத்தை பத்தி நல்லா யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு ஆரோக்கியத்தை பத்தி சரியாக நாங்க புரிந்து கொள்ளணும்டா, இப்ப மகரக்கமையில உள்ள கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தா ஆரோக்கியத்தினுடைய அந்த உண்மையான வடிவத்தை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். மரணம் தேதி குறிக்கப்பட்டவர்கள், அங்க உள்ள பல வகையான நோயாளிகள், அதை பார்த்தா அல்லாஹ் என்னை எவ்வளவு அருளில் என்னை வாழ வைத்திருக்கிறான், எவ்வளவு ஆரோக்கியத்தை அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கிறான் என்பதை அந்த நோயாளிகளை பார்த்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்ப இன்றைக்கு இந்த ஆரோக்கிய விஷயத்தில் மக்கள் ஒரு சரியான அடிப்படையில் வாழ்வது இல்லை. ஆரோக்கியத்தை கெடுக்கின்ற அல்லது ஆரோக்கியத்துக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடிய
பல வாழ்க்கை நடவடிக்கைகளை மக்கள் எடுப்பதையும் அதை ஒரு முக்கியமான வாழ்க்கை துறையாக அங்கீகரிப்பதை நாங்கள் சமுதாயத்தில் பார்க்க முடிகிறது. அதனால் இந்த ஆரோக்கியம் குறித்து அல்லாஹ் தந்த மிக உயர்ந்த நிஅமத் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த ஆரோக்கியம் குறித்து நாங்கள் அல்லாஹ்விடத்திலே விசாரணைக்கு உட்படுத்தப்படுவோம். லதுஸ்அலுன்ன அனின் நஈம், நாளை மறுமையில் நிஅமத்து தொடர்பாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். மறுமை நாளையில நாம் அல்லாஹ் நமக்கு வழங்கிய அத்துணை நிஅமத்துகளையும் அல்லாஹ் விசாரிப்பான். நபி அவர்கள் சஹாபாக்களோட உணவு உண்டு விட்டு இந்த வார்த்தையை சொல்றாங்க, லதுஸ்அலுன்ன அன் ஹாதன் நஈம் யௌமல் கியாமா, மறுமை நாளையில இந்த உண்ட உணவு தொடர்பாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். அதனால் உணவு என்பது அல்லாஹ் தந்த மிகப்பெரிய நிஅமத். இப்ப லிஈலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தை ஷிதாஇ வஸ்ஸைஃப் என்ற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ஒரு முக்கியமான செய்தியை சொல்றான். அந்த மக்கா முஷ்ரிக்கீங்களுடைய நடவடிக்கையை பற்றி அல்லாஹ் சொல்றான். அவங்க அந்த கோடை காலத்திலும் மாரி காலத்திலும் யெமன்ல இருந்து சிரியா வரைக்கும் என்ன செய்வாங்க, அந்த அவங்களுடைய பொருளாதார தேடல் அதற்காக வேண்டி பிரயாணம் செஞ்சு வருவாங்க. அந்த இடைப்பட்ட இடங்கள்ல அவங்க உண்பதற்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், அவங்க அதற்குரிய ஏற்பாடுகளை அல்லாஹ்வே செய்து கொடுக்கிறான். அதனால ஃபல்யஅ்புது ரப்ப ஹாதல் பைத் அல்லதி அத்அமஹும் மின் ஜூஇன், அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய பசியிலே இருந்தீங்க, அல்லாஹ் உங்களுக்கு உணவளித்தான், அதற்காக அல்லாஹ்வை நீங்க வணங்குங்க என்று அல்லாஹ் குர்ஆனிலே உணவு என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் நிஅமத் என்பதை அந்த வசனத்தின் ஊடாக அல்லாஹ் எங்களுக்கு சுட்டி காட்டுவதை நாங்கள் அவதானிக்கலாம். அதனால் நாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய ஷுக்ருனுடைய முழு வடிவம் என்னவென்றால், நாம் இறைவனுக்கு இபாதத்து செய்வதுதான் ஷுக்ருனுடைய முழு வடிவமாக இருக்கிறது. அப்ப அல்லாஹ் தந்த நிஅமத்துக்கு நான் என்ன செய்யணும், ஐவேளை தொழணும், ரமலான் காலத்தில் நோன்பு வைக்கணும். இதே போன்று இஸ்லாம் சொன்ன ஒழுக்க விழுமியங்கள், மார்க்க சட்டங்கள், ஃபர்லான விஷயங்கள், சுன்னத்தான விஷயங்கள் எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கையில நான் எடுத்து நடக்கிறேன் என்றால் இறைவனுக்கு நான் ஷுக்ரு செய்து கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தமாகும். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு அறிஞர் 4 விஷயம் சொன்னார். அந்த 4 விஷயத்தை மனிதன் அவனுடைய தேவையாக அவன் கேட்க வேண்டும். அல்லாஹ் அந்த 4 விடயங்களுக்கும் அவனுக்கு பதில் கொடுக்க வேண்டும். அது அல்லாஹ்வுக்குரிய உரிமை. முதலாவது அவர் சொல்றார், ஒரு அடியான் துஆ கேட்க வேண்டும், அது அவனுக்குரிய தேவை. அந்த துஆவுக்கு அல்லாஹ் பதிலளிக்க வேண்டும், அது அல்லாஹ்வுடைய உரிமை. இரண்டாவது, ஒரு அடியான் தன்னுடைய குற்றங்கள் தொடர்பாக, பாவங்கள் தொடர்பாக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், அல்லாஹ் அவனுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க வேண்டும். இதே போன்று அவன் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் தந்த நிஅமத்துக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அவனுக்கு இன்னும் இன்னும் மேலதிகமாக கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் இந்த வசனம், லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு மென்மேலும் என்ன செய்வான், தந்து கொண்டே இருப்பான் என்பதை அந்த அறிஞர் மிக தெளிவாக ஆழமாக அந்த செய்தியிலே குறிப்பிடுகிறார். அதே போன்று 4வதாக நாம் அமல் செய்கிறோம். ஒரு அடியான் அமல் செய்வான், அல்லாஹ்வுடைய பொறுப்பு என்ன, அந்த அமலை கபூல் செய்வது. அப்ப இந்த 4ம் ஒரு அடியான் அவனுடைய தேவையாக முன்வைக்க வேண்டும். இந்த 4க்கும் விடை கொடுக்க வேண்டியது அல்லாஹ்வின் பொறுப்பு என்று அந்த அறிஞர் குறிப்பிடுகிறார். அதனால குறிப்பாக நாம் எப்பொழுதும் நமது நாவுகள் லிசானுன் ஷாக்கிருன், நன்றி செலுத்தக்கூடிய நாவாக நமது நாவுகள் அமைய வேண்டும் என்பதை இஸ்லாமிய அறிஞர்கள் நிறைய வரலாறுகளை கொண்டு என்ன செய்வாங்க, இந்த செய்திகளை நமக்கு சொல்லுவாங்க. இதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய நிஅமத்து தொடர்பாக நாம் அணுக வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த நிஅமத்தை நமது உள்ளத்தால் அதுக்கு நாங்கள் சுக்ரு செய்ய வேண்டும். உள்ளத்தால் எப்படி சுக்ரு செய்வது? அல்லாஹ் தந்த நிஅமத்தை எனக்குள்ள நான் நினைச்சு நிம்மதி அடைவது. அல்ஹம்துலில்லாஹ்
என்று எனக்குள்ள நான் சொல்லிக் கொள்வது. இது உள்ளத்தால் செய்யக்கூடிய சுக்குராகும். இன்னொன்று இருக்குது நாவால செய்யக்கூடியது. அதான் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நாம சாப்பிட்ட உடனே குடிச்ச உடனே என்ன சொல்றோம்? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றோம். அல்லாஹ் தான் அவற்றை தந்தான். என்னுடைய முயற்சியினூடாகவோ அல்லது என்னுடைய சக்தியினூடாக அது நிச்சயமாக கிடைக்க பெறல, அது அல்லாஹ்வின் மூலம்தான் வந்தது என்பதை நாம் சொல்லக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. அப்ப அதனால நாங்க எப்பொழுதும் நாவுகளாலும் என்ன செய்ய வேண்டும்? இறைவனை சுக்ரு செய்ய வேண்டும். அதே போன்று நாம் தொழுகிறோம், ஏனைய உம்ரா கடமை, ஹஜ்ஜு கடமை, எங்களுடைய உடல் உறுப்புகள் என்ன செய்யறது? அதற்காக வேண்டி தொழில் பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 3 வகையான அடிப்படையிலும் மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு தன்னுடைய நன்றியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மார்க்க நமக்கு வலியுறுத்துகிறது. இன்னும் சொல்ல போனா சில நியமத்துகள் நாம செய்யக்கூடிய நடத்தையின் ஊடாகத்தான் எங்களை விட்டும் அகற்றப்படுகிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்றான், ஒரு சமுதாயம் இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். ஒரு சமுதாயம் தங்களிடத்திலே உள்ள நியமத்துகளை அல்லாஹ் மாற்ற மாட்டான், அவர்களாக அந்த நியமத்தை மாற்றிக்கொள்ளும் வரைக்கும் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான். சில நேரம் அவற்றை பிழையான டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க, அவங்க திருந்தாவிட்டா அல்லாஹ் திருத்தல. அப்படி அல்ல. அதனுடைய உண்மையான நேரடியான சரியான அர்த்தம் என்னவென்றா, ஒரு சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியமத்தை அவங்க அந்த நியமத்தை அல்லாஹ் கொடுத்து திடீரென்று பறிச்செடுக்க மாட்டான். அந்த சமூகம் என்ன செய்ய வேண்டும்? அந்த நியமத்துக்கு எதிராக பாவங்கள் செய்து அந்த நியமத்துக்கு நன்றியோடு நடந்து கொள்ளாமல் இருக்கின்ற கட்டத்தில் அதற்கு பின்னால்தான் அல்லாஹ் அந்த நியமத்தை அவங்களை விட்டு என்ன செய்வான்? கலட்டி எடுப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய வரலாற்று சம்பவங்கள் எல்லாம் சொல்லுகிறான். ஒரு கிராமத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது அந்த கிராமவாசிகள் சப என்கிற அந்த ஊர்வாசிகள், அல்லாஹ் அந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தோட்டத்தை கொடுத்திருந்தான். அவங்களுடைய வாழ்க்கை வருமானம் முழுக்க அதில் இருந்தானே செய்யப்படும், அவங்களுக்கு கிடைக்கும். அந்த ஊரே மிகப்பெரிய ஒரு அழகு பூங்காவனமாக இருக்கும். அந்த ஊரினுடைய 2 பகுதிகளிலும் அந்த மிகப்பெரிய விவசாயமாகவே பச்சை பசுமையாகவே இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் அவங்களுக்கு தனித்துவமான அடிப்படையில் மழையை இறக்கி அந்த மக்களுக்கு அல்லாஹ் நெஞ்சான் நியமத்துகளை கொடுத்து கொண்டே இருந்தான். அல்லாஹ் சொன்னான், இந்த நியமத்துக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. ஆனா அந்த மக்கள் நன்றி செலுத்த மறுத்தார்கள். அல்லாஹ் என்ன செய்தான்? ஒரு அணைக்கட்டில் தண்ணியை வச்சுக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அதை அந்த அணைக்கட்டை என்ன செய்தது? வெடித்து சிதறி அதில் இருந்த தண்ணியெல்லாம் அந்த தோட்டத்துக்குள் போய் அவங்களுடைய அத்துணை விவசாயத்தையும் அழித்து விட்டது. அத்தோடு நிற்காம அந்த விவசாயம், அந்த பழங்கள் திடீரென்று அந்த தண்ணி பட்ட உடனேயே கசப்பாக புளிப்பாக மாறி விடுகிறது. அல்லாஹ்வுடைய அந்த முஅ்ஜிஸாவை பாருங்க, அல்லாஹ் குர்ஆனில் வச்சு சொல்லுகிறான். இப்ப அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு அந்த மக்கள் என்ன செய்யல? நன்றி செலுத்ததன் விளைவாக அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்தை அவங்க இந்த பிழையான் நடவடிக்கையினூடாக அல்லாஹ் அந்த நியமத்தை மாற்றி விடுகிறான். அப்ப அதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்த நியமத் மிகப்பெரிய அருள். அவற்றை நாங்க முறையான அடிப்படையில் பாதுகாக்கும் வரைக்கும் அது எங்களோடே இருந்து கொண்டிருக்கும். அது முறைகேடாக பயன்படுத்தப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த நியமத்தை எங்களை விட்டும் இல்லாமலாக்கி விடுவான். இப்போ செய்யுதுல் இஸ்திக்பார்னு துவா ஒன்று இருக்கு, உங்களோட பள்ளிவாசலே அது போடப்பட்டிருக்கு. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி அன அப்துக வ அன அலா ஹதிக வ வஅதிக மஸ்ததஅத் அஊது பிக மின் ஷர்ரி மா சனஅத் அபூஉ லக பிநிஅமதிக அலைய அபூஉ லக பிநிஅமதிக அலைய. யா அல்லாஹ், எனக்கு நீ தந்த நியமத்தை நான் என்ன செய்றேன்? ஏற்றுக்கொண்டேன். இப்போ பாருங்க, அல்லாஹ் நமக்கு தந்த நியமத்தை உண்மையாக மனதார ஏற்றுக்கொண்டு அந்த நியமத்துக்கு நாம் என்ன செய்யணும்? நன்றி உள்ள ஒரு அடியானாக நடந்து கொள்ளணும் என்கிறத மிக துல்லியமாக அந்த செய்தி நமக்கு சொல்லுகிறது. அதை நாம் எப்பொழுதும் நம்மளோட வாழ்க்கையில அந்த துவாவை பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு அதி உயர்ந்த சிறப்பு என்ன தெரியுமா? அந்த செய்யுதுல் இஸ்திக்பார் என்ற அந்த துவாவை ஒருத்தர் காலையில ஓதுகிறார், மாலைக்குள்ள மௌத்தாயிட்டார் என்றா அல்லாஹ் அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுகிறான். அவர் சொர்க்கம் நுழைந்து விடுகிறார். மாலையில அந்த துவாவை ஓதுறாரு.
காலைக்குள்ள நீங்க அடுத்த நாள் காலைக்கு சுபவுக்கு முன்னால மௌத்தாயிட்டார். அல்லாஹ் அந்த அடியானுக்கு சொர்க்கத்தை கொடுத்து விட்டான். எனவே அந்த துவாவை ஓதி அவருடைய மரணம்தான் அவரை சொர்க்கம் நுழையாமல் தடுக்கிறது. அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு துவா அது. அதான் செய்யுதுல் இஸ்திக்பார். நாம் பாவ மன்னிப்பு தேடுகின்ற பிரார்த்தனைகளினுடைய தலை அதுதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துவாவை நமக்கு கற்றுத் தந்தாங்க. அப்ப அந்த துவாவில பல விஷயங்கள் இருக்கிறது. அதுல ஒன்றுதான் நிஅமத்தை அது இறைவனுக்குரியதுன்னு என்ன சொன்னாங்க, புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் சில நேரங்கள்ல நாம அறியாம அந்த நியமத்துக்கு என்ன செய்யறோம், பிழையாக அந்த நியமத்தை புரிந்து கொள்கிறோம். இப்ப நான் உழைக்கிறேன், என்ற சக்தியை பிரயோகப்படுத்துகிறேன், என்னுடைய மூலதனத்தை வச்சினேன் உழைச்சி போட்டு, அது என்னுடைய உழைப்பின் ஊடாக கிடைத்தது என்று நான் சொல்லுகிறேன். இந்த வார்த்தை ஷிர்கான வார்த்தை. உனக்கு அந்த ஆரோக்கியத்தையும் அந்த நியமத்தையும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் தரல. இதுதான் ஒரு மூமியினுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டிய பகுதி. அப்ப நமக்கு தெரியும், மூசா நபியுடைய காலத்தில் காரூன் என்ற ஒருத்தர் இருந்தார். அவருக்கு அல்லாஹ் நிறைய நியமத்துகளை கொடுத்திருந்தான். அந்த நியமத்து அதை அவர் பயன்படுத்தி கொண்டிருப்பார். அவர் சமூகத்தில் வரக்கொள்ள மக்கள் எல்லாம் பேசிக்கொள்வாங்களாம். அவருடைய உடை, அவர் நடந்து வரக்கூடிய நடை, அவருடைய உடம்பில் உள்ள அந்த பெரும்பெரும் பொருட்களை எல்லாம் பார்த்து போட்டு வாழ்ந்த காரணப்பெல்லாம் வாழணும். என்ன வாழ்க்கை, இப்படித்தான் எப்படி மகிழ்ச்சியோட சந்தோஷமா வாழ்றார் என்று தங்களுக்குள் நினைச்சுவாங்க, பேசிக்கொள்வார்கள். அப்ப சில மக்கள், உங்களுக்கு என்ன அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான், அதனால நீங்க இப்படி இருக்கீங்கன்னு பேசிக்கொண்டாங்க. அப்ப அவன் அந்த நேரத்தில் சொன்னான், இதெல்லாம் அல்லாஹ் எனக்கு தரல, என்ற அறிவினூடாக நான் என்ன செஞ்சது, முயற்சியால் நான் உழைத்தது, என்ற சக்தியினூடாக அது புறப்பட்டது, இது என்னுடைய மூதாதையரின் தரல, இறைவன் எனக்கு வழங்கல்ல என்று அல்லாஹ் கொடுத்த நியமத்தை அவன் என்ன செஞ்சான், மறுதளித்தான். அவன் உலகத்தில் ஒரு பெரிய மாளிகை ஒன்றை உருவாக்கினான். மிக அன்றைய காலங்களில் அந்த மாளிகையை பார்த்தோன்னா ஒரு பெரிய சொர்க்க பூங்காவாக இருக்கிற மாதிரி அந்த மக்களுக்கு என்ன காட்சிப்படுத்தப்பட்ட ஒரு மாளிகை. அந்த மாளிகைக்குள்ள நுழைவதற்காக வேண்டி அவன் வந்தான். இறைவனுடைய அருளை மறுதளித்தான். விளைவாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹஸஃப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்ள், அவனையும் அவன் உருவாக்கிய அந்த மிக பெரும் வீட்டையும் இந்த பூமி இழுத்து விழுங்கும் அளவுக்கு நாம் செய்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன்? அல்லாஹ்வுடைய நிஅமத்தை அவர் என்ன செய்யல, முறையாக புரிந்து கொள்ளல, பிழையாக என்ன செஞ்சார், அவற்றை அணுகினார். தன்னுடைய சக்தியினூடாகத்தான் இவை அனைத்தும் கிடைத்ததாக அவர் கருதினார். விளைவு அல்லாஹ் தன்னுடைய பாடத்தை அவர் மீது அல்லாஹ் நடத்த துவங்கி விட்டான். எனவே தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நெல்லடியார்களே, நமது வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற நியமத்துகளுக்கு எப்பொழுதும் நாங்கள் நன்றி பாராட்டக்கூடிய மனோநிலை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த நியமத் சிறியதாக இருந்தாலும் சரிதான், அதிகமாக இருந்தாலும் சரிதான், எப்பொழுதும் இறைவன் நமக்கு அதை தந்திருக்கிறான் என்ற மன திருப்தியோடு அந்த நியமத்தை நாங்கள் சரியான அடிப்படையில் அணுக வேண்டும். அதுதான் எங்கள் மீதுள்ள நியமத்து தொடர்பாக நாம் பேண வேண்டிய ஒழுக்க விதிமுறைகளாகும். அந்த விதிமுறைகளை நமது வாழ்க்கையில் நாங்கள் பின்பற்றி அல்லாஹ்வினுடைய அருளையும் அவனுடைய அன்பையும் அடைந்த நல்ல கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தல்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.